அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? ஃப்ரைடேனாலே முஸ்லீம் வீடுகளில் ஏதாவது ஒரு இனிப்பு வகை இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பாயாசம். இந்த பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். முதல்ல தண்ணியை கொதிக்க வைக்கணும். இதில் ஃப்ரெஷ் மில்க்கு சேர்த்துட்டு அதையும் கொதிக்க வைக்கணும். இந்த பாயாசத்துக்கு தேவையான பொருட்கள் சேமியா, நெய், அப்புறம் கேஷ்யூ நட். சேமியா வந்து லேசாக நெய் விட்டு வறுத்துக்கணும். வறுத்த சேமியாவாக இருந்தாலும் லேசாக வறுத்துட்டோமா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பால் நல்லா கொதித்து வந்துருச்சு. நான் ஏற்கனவே ஜவ்வரிசியை வேக வச்சுட்டேன். அதை சேர்த்துட்டு வறுத்த சேமியாவும் சேர்த்தாச்சு. லோ ஃப்ளேமில் லேசாக கிண்டிகிட்டு இருக்கணும். முந்திரி பருப்பும் முந்திரி பழம் இது ரெண்டையும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். இதுக்கு வந்து சீக்ரெட்டாக ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது. கேஷ்யூ நட்ஸை நல்லா அரைச்சி பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டோமா நம்மளோட பாயாசம் சுவையாக இருக்கும். கண்டென்ஸ் மில்க் சேர்த்தாச்சு. சீனி, உப்பு, நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து நார்மல் சுகர் தான் சேர்த்தேன். க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கணுன்ட்டு கோகோனட் மில்க்கும் சேர்த்துருக்கோம். அப்புறம் வந்து ஏலக்காய், அப்புறம் கிராம்பு இது ரெண்டையும் லேசாக நுணுக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு நம்ம பொரித்து வச்சுருக்கிற கேஷ்யூ நட்ஸையும் ரெய்சினையும் மேலே தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம். லேசாக ஆன் டாப்பில் கொஞ்சமாக கீ விட்டுட்டு, இன்றைக்கி செஃப்ரான் இல்லை இருந்திருந்தால் நான் சேர்த்துருப்பேன். செஃப்ரான் இல்லை. அடுத்து நம்ம வந்து சர்வ் பண்ணிவிட்டு இந்த கல்யாண வீட்டு பாயாசம் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணிடுவோமா? வாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்டியாக தெரியுது. டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பாயாசம் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சுவையான ஒரு ரெசிபியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.